ஈரானிய கச்சா எண்ணெயை சுமந்து வந்த கப்பல் இந்தியாவுக்கு வருவதை தவிர்த்து தற்போது சீனாவுக்கு தனது பயண பாதையை மாற்றியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் பொருளாதார தடையின் கீழ் உள்ள ஈரானிய கச்சா எண்ணெயை சுமந்து வந்த ஒரு கப்பல் இந்தியாவுக்கு வரவேண்டிய தனது பயண பாதையை பாதியிலேயே மாற்றி இப்போது சீனாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு வரும் முதல் ஈரான் எண்ணெய் கப்பலாக இது கருதப்பட்டது. இதனால் சர்வதேச அளவில் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. பிங்ஷூன் என்ற பெயருடைய இந்த ஆப்ராமேக்ஸ் ரக டேங்கர் கப்பல் 2002இல் கட்டப்பட்டது. இது 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பொருளாதார தடை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. தற்போது சீனாவின் டோங்கியிங் துறைமுகத்தை நோக்கி செல்வதாக கப்பல் கண்காணிப்பு நிறுவனமான கெப்லர் தெரிவித்துள்ளது. கப்பல்களில் உள்ள AIS கருவி மூலம் இந்த தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் கடலில் செல்லும் போது கப்பல்கள் தங்களது இலக்கை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளதால் இதுவே இறுதியான இலக்கா என்பது உறுதி செய்யப்படவில்லை. இந்த திடீர் மாற்றத்திற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளால் கச்சா எண்ணெய்க்கான தொகையை செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களே பயண மாற்றத்திற்கான முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. மேலும் விற்பனையாளர்கள் கடன் அடிப்படையில் எண்ணெய் வழங்குவதை தவிர்த்து முன்கூட்டியே பணம் செலுத்த கோருவதாகவும் கப்பலுக்கான காப்பீடு மற்றும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் உள்ள சிக்கல்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சர்வதேச அரசியல் சூழலில் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் இது ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது.